மலேசியன் தமிழ் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கிற ஒரு படம் தான் தமிழ் ஸ்கூல் பசங்க. இந்த படம் இப்போ நமக்கு ஆஸ்ட்ரோ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்திரான்னு ஒரு தமிழ் த்ரில்லர் ட்ராமா மூவியை இப்போ நமக்கு சன் நெக்ஸ்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவரேஜாக தான் இருக்குது, லெவலுக்கு இல்லை. ரீசெண்டாக தமிழில் வந்திருக்கிற ஒரு ஹாரர் ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி தான் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படம் இப்போ நமக்கு ZEE5 அவைலபிளாக இருக்குது. படமும் பார்க்குறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்குது. இந்த வாரம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கிற படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்ஸ் கேமரா ஆக்ஷன்னு ஒரு மலையாளம் திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு ZEE5 ஆட் பண்ணியிருக்காங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையுமே இந்த படம் அளவுலாம் இருக்குது. தெலுங்கில் வந்திருக்கிற ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் 4 Girls. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ நமக்கு பிரைம் வீடியோ ரெண்டலில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜஸ்லையும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு சுமார் தான், பார்க்குறது வேஸ்ட்டு, ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பெட்டர் ஆப்ஷன். கிளாமர் சீன்ற பேரில் நிறைய பிட்டு சீனை தான் எடுத்து வச்சிருக்காங்க. சுகர்லெஸ்னு ஒரு கன்னடா திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு ஓசி சிம்பிள்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் வந்த சம்மதமே அப்படின்ற ஒரு மூவி இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட தமிழ் படம் அப்படின்ற யூடியூப் சேனலில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் படம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு தெலுங்கு கமர்ஷியல் மூவின்றதுனால மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். பொம்பளி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மகாவதார் நரசிம்மான்னு ஒரு மூவி இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜஸ்லையும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த வாரம் ஹாலிவுட் மூவிஸ் இதெல்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிக்சர்ல இருக்கிற எலியோ மூவி நமக்கு தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஆட் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. படம் கிட்ஸோட பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ படமும் நல்லா இருக்குது. 28 years லேட்டர்னு ஒரு ஹாலிவுட் படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. டப்பிங் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் படம் வந்து ஜாம்பி மூவி, பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெபல் ராயல்ஸ்னு ஒரு ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரி மூவியை இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நிக்கோலஸ் கேஜோட ஆக்டிங்கில் எப்படி வந்திருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தி சர்ஃபர். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு லைன்ஸ்கேப் ஓடிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த வாரம் வெப்சீரிஸ் கண்டென்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஷியன் வெப் சீரிஸோடைய சீசன் 2 நமக்கு இப்போ ஆஹா தமிழில் ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸோட ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எபிசோட் தான் நிறைய கிளாமரான சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தனியாக இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா செருப்படி கன்ஃபார்ம் ஃபேமிலியோட பார்த்தா. போலீஸ்னு ஒரு தமிழ் வெப் சீரிஸை இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஹிந்தியில் வந்திருக்கிற தி பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் சீரிஸ் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. சீரிஸுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. லாஸ்ட் 7th எபிசோட் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மிச்சப்படி ஃபர்ஸ்ட் 6 எபிசோட்ஸ் ஒரு தெலுங்கு கமர்ஷியல் மூவி பார்க்குற மாதிரி ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம கஜலோட ஆக்டிங்கில் வெளியிருந்திருக்கிற ஒரு ஹிந்தி சீரிஸ் தான் தி ட்ரையல் சீசன் 2. ஆல்ரெடி சீசன் நமக்கு தமிழ் டப்பிங்கில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சீசன் 2 நமக்கு தமிழ் வெர்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் 5 லாங்குவேஜஸ்லையுமே இந்த சீரிஸ் ப்ரீமியராக இருக்குது. அந்த சீரிஸோட சீசன் 2 பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக மொக்கையாக அடிக்கல. இந்த வாரம் ஹாலிவுட்ல வந்திருக்கிற சீரிஸ் எடுத்துட்டுனா பில்லியர்ஸ் பங்கர்னு ஒரு சீரிஸ் இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்கு. டப்பிங்குமே சூப்பராக இருக்கு. சீரிஸுமே பார்க்கறதுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஜென்வி வெப்சீரிஸோட சீசன் 2 இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல ஆட் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், இங்கிலீஷ்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சீரிஸோட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்லைனாலும் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு. பிளாக் ராபிட்னு ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் சீரிஸுமே இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்கு. சீரிஸோட தமிழ் வெர்ஷனுமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் அதர் லாங்குவேஜ்ல வந்திருக்கிற படங்கள்னு எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரின்னு ஒரு தெலுங்கு மூவியை இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வில்லேஜ் ஸ்டைல் எடுக்கப்பட்ட ஒரு படமாம். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ்மே கொடுத்துருக்காங்க. பிரேமா இஷ்க் காதல்னு ஒரு தெலுங்கு மூவியை இப்போ உங்களுக்கு ETVல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் மலையாளத்தில் வந்திருக்கிற படங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓ ரொனால்டோ சித்திரம்னு ஒரு மூவி இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோல ஆட் பண்ணியிருக்காங்க. 2ஆம் யாமம்னு ஒரு மூவியும் இப்போ உங்களுக்கு மனோரமா மேக்ஸ்ல மலையாளத்தில் ஆட் ஆகிருக்கு. 2 மென்னு ஒரு மலையாள மூவியும் இப்போ உங்களுக்கு மனோரமா மேக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ரோட்னு ஒரு மலையாள மூவியும் இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோ UK கண்ட்ரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் கன்னடா ரிலீஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாத்தோண்டா எல்லுவே அப்படின்ற ஒரு கன்னடா மூவியை சன் நெக்ஸ்ட்ல ஆட் ஆகிருக்கு. ராக் தக்ஷான்னு ஒரு கன்னடா மூவியும் இப்போ உங்களுக்கு ஓசி சிம்பிள்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஹிந்தியில் வந்திருக்கிற படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல் 370 ஒரு ஹிந்தி மூவி இப்போ உங்களுக்கு ZEE5 ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரியமணிலாம் கூட இந்த படத்தில் முக்கியமான நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா விஜயனுடைய சக்தி திருமகன் மூவி இப்போ உங்களுக்கு தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. படத்துக்குமே நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவனோட ஆக்டிங்ல வெளியிருந்திருக்கிற கிஸ் மூவி இப்போ உங்களுக்கு தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. படமும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாகவே எடுத்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க.
தண்டகாரண்யம்னு ஒரு தமிழ் மூவியை இப்போ உங்களுக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதர் லாங்குவேஜ் தேட்டர் ரிலீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அக்ஷய் குமாரோடைய ஜாலி எல்எல்பி 3 படத்தோடைய தேட்டர் ரிலீஸ் இப்போ உங்களுக்கு ஹிந்தியில் அவைலபிளாக இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில் இந்த படம் வந்து சிட்டிஸில் ரன் ஆயிட்டு இருக்கு. இதில் படையாண்ட மாவீரான்னு ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி இந்த வாரம் உங்களுக்கு தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. மலையாளத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெரேஜ்னு ஒரு படம் இப்போ உங்களுக்கு தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. படம் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்காம். தெலுங்குல எடுத்துக்கிட்டா பியூட்டின்னு ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் டிராமா மூவியை இப்போ உங்களுக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.